நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு வீடு கட்டும்போது என்ன விண்டோஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். யூபிவிசிக்கு போகலாமா இல்லை உட்டன் விண்டோஸ் போகலாமா அப்படின்னு கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் சில இதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ யூபிவிசியா அலுமினியமா உட்டா அப்படின்னு கம்பேர் பண்ணால் இப்போ நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் அலுமினியம் போடுறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, அதை பற்றி தெரியாது. நாங்கள் யூபிவிசி போகலாமா இல்லை உட்டு போகலாமான்னு தான் யோசித்தோம். யூபிவிசியில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உட்டை விட ரொம்ப கம்மி தான் காஸ்ட்டு. டைமுமே நமக்கு உட்டு அளவுக்கு தேவைப்படாது. உட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் நம்ம உட்டன் விண்டோ நமக்கு ஃபினிஷ் ஆகும். ஆனால் யூபிவிசி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளோட வேலை என்னென்னா ஒரு குவாலிட்டியான யூபிவிசி கம்பெனியை சூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லா ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்ச்லேயும் இருக்குது. 200லேருந்து ஆரம்பித்து 400, 500 அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம கரெக்டான கம்பெனி பார்த்து சூஸ் பண்ணணும். அவங்க நம்ம சூஸ் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிள் தான். அவங்க மெஷர்மெண்ட் எடுப்பாங்க, பண்ணி முடிச்சோடனே ஃபிட்டிங் போட்டுருவாங்க. கிரில் மட்டும் நம்ம டிசைன் சூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா போதும். அவங்க ஜன்னலை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோடனே கூட ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் உட்டன் விண்டோஸ் தான் சூஸ் பண்ணோம். அதுக்கு என்னென்ன காரணம்னு சொல்கிறேன். யூபிவிசி விசாரிக்கும் போது ஸ்லைடிங் விண்டோவா ஓப்பனபிள் விண்டோவான்னு பார்க்கும்போது ஸ்லைடிங் விண்டோ தான் காஸ்ட் கம்மி. ஆனால் ஸ்லைடிங் விண்டோவில் நிறையா ட்ராக்ஸ் வரதுனால டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஓப்பனபிள் விண்டோ தான் சூஸ் பண்ணேன். ஓப்பனபிள் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் காஸ்ட் கம்மி, உட்டு கலர் காஸ்ட் ஜாஸ்தியாக சொன்னாங்க. ஆனால் நாங்கள் உட்டன் ஒயிட்டு தீம் தான் வீட்டுக்கு போகலான்னு நினச்சோம். அதனால் உட் கலர் காஸ்ட்லியாக இருந்ததுனால சரி இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நம்ம உட்டன் விண்டோஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கள் வீட்லேயுமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் உட்டன் விண்டோஸே சூஸ் பண்ணிட்டோம். நம்ம எப்போ யூபிவிசி போகலான்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்குள்ளே முடிக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் உங்களுக்கு குயிக்காக முடியணும் அப்படின்னா நீங்கள் யூபிவிசி போகலாம். அதே சமயம் நல்ல குவாலிட்டியாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் ரிப்பேர் இஷ்யூஸ்லாம் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ்லாம் நம்ம விண்டோஸ்க்கு போட்டுட்டோம்னா அது யூபிவிசி விண்டோவா உட்டன் விண்டோவானே தெரியாது. யூபிவிசி விண்டோஸ்க்கு கிரில் நீங்கள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போட்டுடுங்க. ஏன்னா சில யூபிவிசியில் கிரில்லோடே யூபிவிசி வருது. பட் ஆனால் அது சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த 4 மூலையிலையும் ஸ்க்ரூவை கலட்டினா விண்டோவே ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அதனால் கிரில் நீங்கள் சிவில்லே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ போட்டுக்கோங்க. அடுத்து உட்டன் விண்டோஸ் செலக்ட் பண்ணால் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட். இப்போ நம்ம பேப்பரில் நம்ம வீட்டோட பிளானை ஃபைனலைஸ் பண்ணிவிடுவோம். இன்ஜினியர் இவ்வளோ ஜன்னல் இருக்குது, இந்த அளவு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்மளோட வேலை கார்பெண்டர் சூஸ் பண்ணுறது தான். இப்போலாம் கார்பெண்டர் கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. நம்ம நல்ல கார்பெண்டராக செலக்ட் பண்ணணும். அப்போனா தான் நம்மளோட அவுட்புட் நல்லாயிருக்கும். அடுத்து கார்பெண்டர் சூஸ் பண்ணோன்னே நம்ம மரம் செலக்ட் பண்ண போகணும். மரம் செலக்ட் பண்ண போது மரத்தை பற்றி தெரிஞ்சவங்களோடையும் கார்பெண்டரோடையும் போனால் தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கு மரத்தை பற்றி எதுவுமே தெரியலனா அது சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா மரமுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை விவரம் தெரிஞ்சவங்களோட நம்ம போனால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மரத்திலே 2 வகை இருக்குது. சில பேர் உருட்டு மரமாக எடுப்பாங்க, சில பேர் சைஸாக சட்டமாக சைஸு சொல்லி சட்டமாக எடுத்துருவாங்க. இந்த உருட்டு மரம் எப்போ எடுக்கணும்னா நம்ம வீடெல்லாம் ஆரம்பிக்கும் போதே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மரம் ஒரு வெயில் ஒரு மழை அப்படி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அப்போனா தான் கான்ட்ராக்ட் எக்ஸ்பேன்ஷன்லாம் இருக்கும். உருட்டாக எடுத்தால் கொஞ்சம் சைஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உருட்டாக எப்போ எடுப்பாங்கன்னா நிறைய ஃபர்னிச்சர்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றவங்க தான் உருட்டாக எடுப்பாங்க. ஏன்னா அது சைஸோட கம்பேர் பண்ணும்போது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் உருட்டாக எடுக்கிறதுல நஷ்டமும் வரலாம். ஏன்னா மரத்தை அறுத்தா உள்ள ஓட்டை இருந்தால் அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு அந்த அளவுக்கு நேரமும் கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் ஃபர்னிச்சரும் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜன்னலுக்கும் கதவுக்கும். அதனால நாங்கள் இந்த மாதிரி சைஸாக எடுத்துக்கிட்டோம். ஸோ சைஸாக எடுக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னால் அவங்க காஞ்ச மரத்துலேருந்து தான் கட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அதனால் நமக்கு மரத்தை காய வைக்கணும், அந்த டைம் நமக்கு வேணுன்ற அவசியம் இல்லை. சைஸாக மரம் அறுத்து வாங்கினாலும் அதுவுமே நம்ம கொஞ்சம் மாதத்துக்கு காய போட்டு யூஸ் பண்ணால் தான் ரொம்ப நல்லது. சைஸாக வாங்குகிற மரம் விலை உருட்டை விட கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா உருட்டில் நிறையா வேஸ்டேஜ் ஆகிறதுனால அந்த எக்ஸ்பென்ஸை அவங்க இதில் போட்டிருப்பாங்க. ஸோ டீக் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. பர்மா டீக், பெனின் டீக், கானா டீக், சூடான் டீக் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ பர்மா டீக் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அது ஒரிஜினலாக வரதில்லைன்னு சொல்கிறாங்க. பெனின் டீக் போடுறாங்க மெயின் நிலைக்கெலாம். ஜன்னலுக்கெலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருக்கிற டீக்ஸ் போடுறாங்க.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு கானா டீக் போடுறாங்க, அதிலே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் கார்பெண்டரை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு எது தகுந்த மாதிரி வருமோ அது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் ஃபீட் ரேட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல மரம்னு பார்த்திங்கன்னா 2900லேருந்து ஒரு 4500 கியூபிக் ஃபீட் வந்து ரேட் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்சு தான் சொல்கிறேன். இதுக்கு கம்மியுமே நிறைய அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போது 2-3 டிம்பர் கடையில் போயிட்டு கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்கள் கார்பெண்டருக்கு ஒரு டிம்பர் கடையோட டைப் இருக்கும். நீங்கள் அது மட்டும் நம்பி வாங்காமல் நீங்கள் வேறு கடையிலையும் போயிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு காஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே தெரியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிம்பராக போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே எடுத்திருக்க இடம் அந்த மாதிரி பார்த்து போய்க்கோங்க. ஸோ மரம் காஞ்ச பிறகு அவங்க நிலைக்கும் ஜன்னலுக்கும் அறுக்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த கேப்பில் வந்து நம்ம கிரில்லுக்கு டிசைன்லாம் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ கிரில் டிசைன்ஸ் சூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நமக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளீனிங் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக சில பேர் வெறும் ஹரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் சேஃப்டி வந்து பத்தாது. ஸோ நீங்கள் வெர்டிக்கலாகவும் குறுக்கால கிரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கிரில்லோட வெயிட் பொறுத்து தான் காசு இருக்குது. இப்போது 1 கிலோக்கு வந்து அவங்க 120 to 125 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதுவுமே அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். இது ஊருக்கு ஊர் மாறும். ஸோ கிரில் ரெடி ஆனோடனே கார்பெண்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு ஜன்னலில். கொத்தனார் வந்து நமக்கு செவுத்தில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்து ஜன்னலுக்கு கண்ணாடி செலக்ட் பண்ணுறது. ஜன்னலுக்கு கண்ணாடி பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. கிளியர் பிளெயின் கிளாஸ் இருக்குது, டிசைன் போட்ட கிளாஸ் இருக்குது, டிண்டட் கிளாஸ் இருக்குது, பிளாக் கலர், ப்ரௌன் கலர், மிரர் கிளாஸ் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ நாங்கள் போனது வந்து 2 டைப்புக்கு தான். ஒன்று வந்து பிளெயின் கிளாஸ், அதாவது நம்ம ஹாலில் இருந்து பார்க்கும்போது வெளியில் யார் வராங்க அப்படின்னு டக்குன்னு பார்க்குறதுக்காக அதுக்கு மட்டும்தான் நாங்கள் கிளியர் கிளாஸ் போனோம். மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ரெடிமேட் கிளாஸ் போய்கிட்டோம். இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி. இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்திங்கன்னா 70 to 75 ருபீஸ்க்குள்ளே வந்துச்சு. இது வந்து ரெடிமேடாக இருக்க டிசைன் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். நம்ம கஸ்டமைஸ்டாக ஏதாவது டிசைன் கொடுத்தா அதுவும் போட்டு தராங்க. பட் ஆனால் அது வந்து காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு கிளியர் கிளாஸ் போகலாமா இல்லை இந்த மாதிரி டிசைன் கிளாஸ் போகலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கிளியர் கிளாஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக டக்குன்னு வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியணும் அப்படின்ற இடத்துக்கு மட்டும் நீங்கள் கிளியர் கிளாஸ் போட்டுக்கலாம். இல்லை மற்ற இடத்துக்குலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். டிசைனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஃபுல் வீட்டுக்குமே. அதான் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும்னு. ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கிளியர் கிளாஸ் போட்டோன்னா பகலில் வேணால் தெரியாமல் இருக்கலாம். நைட்டு வந்து நம்ம லைட்டு போட்டோன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு உள்ளே ஃபுல்லாமே கிளியராக தெரியும். ஸோ கண்டிப்பாக 100% நீங்கள் கர்டைன்ஸ் போட்டே ஆகணும். நீங்கள் டிசைனர் கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கர்டைன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வேணான்னா அப்படியே சிம்பிளாக கூட விட்டுடலாம். ஏன்னா கர்டைன்ன்றது வந்து பெரிய பட்ஜெட். இப்போது லைட்டு வரத்துக்கு வந்து ஷியர் கர்டைன்றாங்க, அதுக்கு மேலே வராமல் இருக்கிறதுக்கு பிளாக் அவுட் கர்டைன்றாங்க. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் ஜாஸ்தி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி டிசைனர் கிளாஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கர்டைன் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸ் நீங்கள் போட்டிங்கன்னா வெளியில் வந்து யாராவது நடந்து போனால் ஒரு உருவம் நடந்து போகிற மாதிரி தெரியும். ஆனால் அது யாருன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம உள்ளேயும் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. ஸோ ஃப்ராஸ்டட் கிளாஸ் வந்து கர்டைன் இல்லாமல் வெளிச்சம் மட்டும் உங்களுக்கு வரணும், ப்ரைவசியும் இருக்கணும்னா நீங்கள் இது சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாலிஷ் செலக்ட் பண்ணுறது. இந்த தேய்ச்சி பாலிஷ் போடுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆக்குவாங்க பெயிண்டர்ஸ் வந்து. ஸோ பாலிஷ் வந்து நிறைய டைப் இருக்குது. அக்வாடார்னு ஒன்று இருக்குது, பியூ ஃபினிஷ்னு ஒன்று இருக்குது, மெலமைன் ஃபினிஷ்னு ஒன்று இருக்குது. பியூ ஃபினிஷ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது வந்து மெயின் நிலைக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. மெலமைன் வந்து பியூவோட கம்மியாக இருக்கும். அது வந்து வெயில் படாத உள்ளே இருக்கிற நிலைக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் மெயின் நிலைக்கு வந்து பியூ போய்கிட்டோம். உள்ளே இருக்க ஜன்னல் கதவுக்கெல்லாம் வந்து மெலமைன் பாலிஷ் போய்கிட்டோம். இப்போ பாலிஷ்லேயே 2 டைப் இருக்குது. மேட் இருக்குது, க்ளாஸி இருக்குது. சில பேருக்கு பளபளன்னு இருக்கிறது பிடிக்கும், அவங்க வந்து க்ளாஸி போய்க்கலாம். நாங்கள் வந்து மேட் ஃபினிஷ் சூஸ் பண்ணிக்கிட்டோம். மேட் ஃபினிஷ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உட்டு எந்த கலரில் எடுக்கிறோமோ அந்த கலர்லேயும் கொடுப்பாங்க. இல்லை கொஞ்சம் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி டீக்வுட் ப்ரௌன், ரோஸ்வுட் ப்ரௌன், வால்நட் கலர் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா சாம்பிள்ஸ் போட்டு காமிப்பாங்க. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரியல் உட்டு கலர், ரெண்டாவது வந்து வால்நட், தேர்டு வந்து டீக்வுட் கலர். ஸோ எங்களுக்கு நம்ம எது சூஸ் பண்ணுறோமோ அது வந்து நம்ம பெயிண்டர்ஸ் வந்து நமக்கு பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் நிலைக்கு மட்டும் பாலிஷ் போவாங்க, ஜன்னலுக்குலாம் வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது.
உட்டன் விண்டோஸ்லையும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் ஆசாரி நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டா கூட அந்த எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால சிலப்போ ஆசாரி திருப்பி நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பல வருஷங்கள் கழித்து நம்ம திருப்பியும் பாலிஷோ பெயிண்ட்டோ அடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் ஜென்ரேஷன்ஸ்க்கு உட்டு வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம விண்டோஸ்க்கு ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் வாங்கணும். இப்போ நம்ம நிறையா திறந்து வைக்க வேணாம், ஃபுல்லாக திறந்து வைக்க வேணாம், பாதி திறந்தா போதும் அப்படின்னா ஐமேக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இல்லை ஃபுல்லாக திறந்து வைக்கணும்னா இந்த மாதிரி கொக்கி டைப் வாங்கிக்கலாம். ஸோ விண்டோஸோட ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரியலாக விண்டோஸோட ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் அதோட ரேட்டு அதெல்லாம் தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா 7 ஃபீட் லிண்டல்னால் அதுக்கு எப்படி வாங்கணும், 8 ஃபீட் லிண்டல் போட்டால் ஜன்னல் பெருசாக இருக்கும், அதுக்கு எப்படி ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரியலாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அப்கமிங் வீடியோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.